அப்படி இருக்கும் காலத்தில் ஆத்தாலே இருக்கிறார்கள் என்று யாக செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள். யார் பொறுமையாகத்தாலே கடவுளாய் இருந்த உலகத்தை யார் காக்க வேண்டும், அப்படியான கலியுகத்தில் காக்க வேண்டும் என்று செய்யப்படும் காலத்திலே அது இருக்கின்றார். ஆனால் வழங்கவில்லை என்று சாபத்தை கொடுத்தான். இம்மரத்தில் ஓடி வந்த காலத்திலே என்னிடத்தில் ஆத்தானே அவனுக்கு அவன் காலில் இருந்த கண்ணை பிடுங்கி அவனுக்கு கொடுத்தவனே பார்த்தான். உலகத்தில் எல்லா ஆத்தானே எல்லா அவதாரம் 10 அவதாரம் எடுத்து வரும் காலத்திலே இது என்ன அவதாரம்? இது என்ன அவதாரம்? பச்சம் கூர்மம் வராகம் வாமனம் நரசிம்மம் பரசுராமர் ராமர். 2வது யுகத்தில் ராமாவதாரம், 3வது யுகத்தில் பலராமர் கிருஷ்ணர். அப்படி உலகத்தில் மலை இவர் 7 மலை செல்வனியாக என்னென்ன மலை? என்ன மலை? ஓ சொல்லுங்க. அப்புறம் 7 மலை நான் சொல்லிட்டேன்னா அப்புறம் 7 மலைக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன் யார்? யாமோ நீங்கள். ஆமா, இந்த அவதாரம் இருக்கிறது. அதாவது வெங்கடாச பெருமாள் சீனிவாச பெருமாள் என்று சொல்லுண்டான அவதாரம் இருக்கிறது. அந்த பிறகுமுழு வார்த்தையின் பிரகாரமாகத்தானே அவதாரம் எடுத்து 7 மலை இருக்கிறது. சாஸ்திரி, அஞ்சராத்திரி, சாஸ்திரி என்று சொல்லும்படியான வெங்கடாத்திரி, அப்படியே நீலாத்திரி என்று சொல்லும்படியான 7 மலைக்கு தானே அதிபதியாக இருக்கக்கூடிய
ஓ, 7 மலைக்கும் அதிபதி நீங்களே. ஆமா. அந்த 7 மலை சேஷாத்தில் இருக்கிறது அனந்த பர்வத மலை. முதல் மலையா இருக்கப்பட்டது அனந்த பர்வத மலை. அந்த அனந்த பர்வத மலையாத்தான் கொண்டிருக்கிறது சேஷாத்தில். ஆதிசேஷன் கொண்ட மலை முதல் மலை. ஆமா. இரண்டாவது அஞ்சனாத்தில் இருக்கிறது. ஆஞ்சநாதேவி இருக்கின்றாள். ஆனால் அந்த வாரிசுக்கும் தங்கையா இருக்கப்பட்ட ஆஞ்சநாதன் அருள் பெற்று என்னுடைய அருளை பெற்றதனால் ஆஞ்சநாதேவி மலை என்றால் அஞ்சனாத்தில். அப்படி அஞ்சனாத்தில் கேரளாத்தில் இருக்கிறது. கேரளாத்தனை என்னை வணங்கி அருள் பெற்ற மலை இருக்கிறது. கேரளாத்தில் முனிவராத்தன் என்னை வணங்கினார். யாரா அருள் பெற்ற காலத்தில் நாராயணாஸ்திரி. அது மட்டும் இல்ல, ரிஷபாத்திரி இருக்கின்றது. ரிஷாசுரன் என்று சொல்ல அசுரனாகப்பட்டவன் என்னை தோத்தரித்து என் நிலத்தில் அருள் பெற்றால் யானார் அது ரிஷபாத்திரி மலையா இருக்க முடியாது. அதோடு மட்டுமில்லை, நீலாந்தில் நீலன் என்று சொல்லுகிறவன் நீலாத்திரி எத்தனை மலை? ஆறு. வேங்கடாத்திரி மலை இருக்கிறது. வெங்கடேச பெருமாளாத்திரி வேங்கடாத்திரி மலையில் அமர்ந்திருக்கின்றவையானா அந்த வேங்கடாத்திரி வே என்றால் என்ன? பாவம். கடன் என்றால் என்ன? நாசம். அந்த பாவத்தை மாநில மக்கள் ஓடி வந்து என் காரணத்தில் வைத்து வேங்கடாத்திரி மலை 7வது மலையா இருக்கப்பட்டது. வேங்கடாத்திரி மலையாத்தான் வந்து கொண்டிருக்கிறார். ஆமா, 7வது மலை வேங்கடாத்திரி மலை. பாவத்தை மக்கள் செய்ய பாவத்தை நாசம் செய்ய வேண்டும் என்று புண்ணியத்தை தேட வேண்டும் என்று வேங்கடாத்திரி மலையாத்தான் வந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி அமர்ந்து கொண்டிருக்க பார்த்தா நாட்டிலே இருக்க முடியாதா? சொந்தமான அரசன் அந்த அரசனாகப்பட்டவனை பார்த்தா அது இருக்கின்றான். சிவபெருமானாத்தானே பெருமதானே, அதாவது பசுமாடும் கண்டுமாத்தானே வந்தார்கள். அந்த பசுமாடும் கண்டுமாத்தானே வந்தவனை பார்த்தார்கள். அந்த பாலாகப்பட்ட குச்சில் எரிகிறது. என்ன காரணம் என்று தெரியவராமல் ஓடாரி கொண்டா தலை பழக்க செய்தான். அப்படி செய்தவனாத்தானே பார்த்தா யாரு? மன்னன். அவனாத்தானே என்ன ஆத்தானே இந்த பசுவாம் என்று கோளாறு படக்கூடாது. நான் செத்த காலத்திலே என் மேல பட்டுள்ளேன். பசுவாத்தானே ரத்தமாத்தானே அப்படி அந்த தொண்டைமான என்று சொல்வேன் அரசன் சோழ நாட்டு மன்னனாக இருக்கப்பட்டவன் பார்த்தா அப்படி என்று பார்த்து இருக்கின்ற வருவாயிலாகத்தானே அவனுக்கு ஒரு சாபத்தினால நான் தெரியாமலை காலத்தை செய்தேன். எனக்கு இந்த சாபத்தை கொடுத்து விட்டாய். இந்த சாபத்தை நீக்குவதற்கு வேற வழி இல்லையா அப்படி என்று கேட்டார். யாரு? தொண்டமான் என்று சொன்னால் சோழ நாட்டு அரசன். ஆமாம், சோழ பாண்டியன சோழ மன்னனா இருக்கப்பட்டவன். அவனுக்கு கொடுத்தோம். நீ பெருமாத்தானே சென்று ராஜாவாகத்தானே பிறந்து பெருமாத்தானே இருக்கிற மகாலட்சுமியாகத்தானே உனக்கு பெண்ணாகத்தானே பிறப்பான். அந்த பெண்ணாகத்தானே பிறந்தாலே ஆனால் அந்த பெண்ணாகத்தான் நான் திருமணம் செய்வேன் என்று அவன் எங்கிருந்தார்? அந்த ஆகாசராஜனாகத்தானே பிறந்தான். யாரு? தொண்டமான் என்று சொன்ன அரசன். ஆகாசராஜனுக்காகத்தானே சரேந்திரன் என்று சொன்னியான மனைவியாத்தானே திருமணம் செய்தான். அவனுக்கு வெகு நாளா பிள்ளை என்பது கிடையாது. அப்படி பிள்ளை இல்லை என்று அத்தானே செய்தான். ஒரு பேரை பெட்டி ஆத்தானே 1000 இதழ்கள் கொண்டது. 1000 இதழ்களை கொண்ட தாமரை மலராத்தானே ஒரு சிசுவாகத்தானே தோன்ற பெண் குழந்தை. அதாவது அலர் என்றால் என்ன? தாமரை. அலர் என்றால் அந்த தாமரை மலர் மீது அமர்ந்து கொண்டிருப்பது பெண் குழந்தை. அப்படி என்று அலர் மேல் மங்கை என்று பெயர் வைத்தான் அந்த அரசன். ஆகாசராஜன் என்று சொல்லுகிறான் அரசன். அலர் மேல் மங்கை என்று சொல்லுகிறான் பெயர் வைத்து இருக்கின்ற தருவாயிலே பார்த்தால் உலகத்தின் தானே நான் என்ன செய்தால் அந்த வணங்கி
கட்டளை இருக்கும் தருவாயிலே பார்த்தார் உலகத்தின் கண்ணிலாத்தான தோற்றமாக இருக்கிறார் திருமணம் செய்யணும் என்று எப்பெரும் ராஜாக்களையாத்தானே இருந்தாலும் அது இருக்கும்படியான ஏழு மனிதாத்தான தேர்தலுக்கு இடத்தில் வழங்குவார்களே ஆனால் நான் சென்றேன் ஆனால் குதிரை மேல் சண்ட காலத்தில் பார்த்தான் கண்ணாகப்பட்டவன் யாரு அந்த அலர்மேல் மங்கை ஆமா மங்கை என்று சொன்னால் மகாலட்சுமி அத்தனை பிறந்து வளரும் தருவாயிலே காலத்திலே என் தாயாயிருக்கும் நான் கிருஷ்ணாத்தனை பிறந்த காலத்திலே அசோதி அம்மனாத்தனை என்ன வளர்த்து வந்தான் அந்த அசோதி அம்மனாத்தானே நான் வெங்கடேச பெருமாளத்தனை அவதரித்து வந்து மகுராதேவியாகத்தனை வந்து அவதரித்து என்னை வளர்க்க வேண்டும் என்று அந்த கிருஷ்ணாத்தனை பிறக்கக்கூடிய காலத்திலே வளர்த்தார்களை தவிர என்னுடைய திருமணத்தை பார்க்கவில்லை இந்த வெங்கடேச பெருமாளாக இருக்கக்கூடிய காலத்தில் மங்கனுடைய திருமணத்தை பார்க்க வேண்டும் என்று யாரு மகளாதேவின் தாயாகப்பட்ட வளர்த்தராத்தன் படி வந்து திருமணத்தை பார்க்க வேண்டும் என்று அதோ சுகமுனிவனாக இருக்கும் சுகபிரம்ம முனிவனாத்தனை விடுத்து அந்த அலர்மேல் மங்கையாத்தனை எனக்கு பெண் கேட்டு திருமணம் செய்தால் திருமணம் செய்து கொண்டிருக்கிறோம். மங்கை ஆமா அப்படி திருமணம் செய்து இருக்கும் தருவாயிலாக அப்படி அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே ஆகாசராஜன் மகளா இருக்கும் இது வாழம் இல்லாமல் இது ஒரு அகர தேசத்தை ஆண்டு வருமையான ஒரு பெண்ணாகப்பட்டவள் அங்கே என்று சொல்மையானவள் எப்பொழுது பார்த்தாலும் மேல துணித்துக் கொண்டு இருக்கிறாள் என்று நான் என்ன செய்தேன் ஆனால் கிருஷ்ணாவதாரத்தில் செல்ல அத்தனை இடம் அத்தனை சென்றவுடனே அவர் சாதிமார்களும் அவளும் அத்தனை அடித்து துரத்தினார்கள் மாயமாக அத்தனை மறந்து கொண்டிருந்த காலத்திலே அந்த பெண்ணாகப்பட்டவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றாள் ஆனால் எப்படியாகிலும் இந்த விக்னேஸ்வரமலை மலைக்க வேண்டும் என்று எப்போது அத்தனை என்ன துணி செய்து கொண்டிருக்கின்றாள் அதனால அத்தனை என்ன செய்து வேணால் அந்த நகரத்தை பெண்ணாக இருக்க முடியாது அந்த நங்கை என்று சொல்ல முடியாத பெண்ணாகப்பட்டுள்ளோம் உண்மையாலையும் துணி செய்து கொண்டிருக்கின்றாளா இல்ல பொய்யாகத்தான் என்று பரிசோதிக்க வேண்டும். அதனாலே உலகத்தின் கண்ணிலாகத்தானே எத்தீசை முனிவர் எல்லாம் எத்தீசை முனிவர் எல்லாம் எத்தனை துதிக்க கண்டேன் உலகத்தின் இருக்கின்றன முனிவர்களாக என்று துதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆமா இந்த கத்தாலும் எழுந்திருந்து படிகள் பூண்டு அந்த நங்கை பெண்ணாகப்பட்டவர்கள் இருக்கின்றன உத்தவி இவளும் என்னை உறுதியாய் இருக்க கண்டேன் உண்மையாலும் உரியாத்தான் என்ன பரிசோதனை செய்து கொண்டிருக்கின்றாளா இல்ல பொய்யான செய்து கொண்டிருக்கின்றாளா உத்தவி இவளும் என்னை உறுதியாய் இருக்க கண்டு கலைப்பூ கத்தாலும் எழுந்திருந்து கலைப்பூடன் வந்துட்டேனே அப்படியாத்தான் அவள் மனதை பரிசோதிக்க வேண்டும் என்று மங்கை அளவேல் மங்கை திருமணம் செய்தது மட்டும் இல்லாமல் இந்த நங்கையை பரிசோதித்து திருமணம் செய்ய வேண்டும் வந்து கொண்டிருக்கின்றேன். நங்கையும் பரிசோதிக்க வேண்டும். ஆமா ஏனென்றால் நானாத்தாரை கிருஷ்ணா இருந்த காலத்திலே அதாவது மாரியாத்தாரை உருவத்தை மாற்றி இடராத்தாரை சென்ற காலத்திலே பார்த்தார் உண்மையாலும் ஆத்தான் என்று யாரோ இடையே நின்று ஆடுமாறு மேய்க்கக்கூடிய என்று அவள் சாதி பெண்ணோட தனி அடித்து குறித்து விட்டார். இப்போ மாயமாத்தன மனதை எம்பெருமானும் வெங்கடேஸ்வரமாக சென்றோமையான உண்மையாலும் என்னதான துதித்துக் கொண்டிருக்கின்றாரா இல்லை என்றால் பரிசோதிக்க வேண்டும். அதனால சாமி சபை வணங்கிவிட்டு திரும்பி உன்னை விடாம்
கூடாது.